கொடுக்கும்போது அந்த செட்டில்மெண்ட் லெட்டர்ல என்ன கொடுத்தாங்களோ அதன்படி இவங்க கொடுத்ததுக்கு ஒரு 5000 ரூபாய் நம்ம இவங்க தரணும் போல இருக்குது. அந்த 5000 ரூபாய் தரக்கூடிய நிலைமையில் இல்ல நீங்க வந்து இன்னும் அதிகமா தரணும்ன்ற மாதிரி ஒரு இது கேட்கறாங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பார்ட்டிஸ் வந்து இதுக்கு சரியான ஒரு நீதிமன்றம் பாத்தீங்கன்னா நீங்க நுகர்வோர் அதாவது கன்சூமர் கோர்ட்டுக்கு அப்ரோச் பண்ணி அந்த செட்டில்மெண்ட் லெட்டர் வந்து தங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய நுகர்வோர் நீதிமன்றத்தை பார்க்கக்கூடிய நுகர்வோர் நீதிமன்றம் சொல்றத விட கன்சூமர் வந்து ஆக்சுவலி கோர்ட் கிடையாது. இது எப்படின்னா ஒரு ட்ரிபியூனல் ஒரு ஃபாரம். சோ இதுதான் ப்ரொசீஜர். இந்த டெஃபிஷியன்சி ஆஃப் சர்வீஸ் சொல்லக்கூடிய வகையில எந்த வகையில வந்து வங்கிகள் வந்து ஒரு நெகோசியேஷன் பண்ணி அப்படி ஒரு அமிகபிள் செட்டில்மெண்ட்கான ஒரு அவங்களுக்குள்ள வந்து ஒரு உடன்பாடு வந்த பிறகும் அதன்படி அவர்கள் நடக்கவில்லை என்றதை வந்து நம்ம வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி கன்சூமர் கோர்ட் பண்ணீங்கன்னா நீங்க உங்களுடைய மன உளைச்சலுக்கும் இத மாதிரி உங்களை வந்து பல வகையான இந்த பிரஷர் எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்க ஒரு 50,000 இருந்து 1 லட்சம் வரை வந்து நீங்க காம்பன்சேஷன் தாராளமா அந்த வங்கியின் மீது வாங்க முடியும்ன்றது உத்தரவாதம் தெரிவிக்கிறேன். அடுத்த நேரம் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் பொதுகை எங்க இருந்து பேசுங்க, பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கங்க, கோயம்புத்தூர்ல இருந்து ருக்மணி பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. எங்க பொண்ணு வந்து போட்டோ ஷாப் படிச்சிருக்காளுங்க. ஓகே. அவளுக்கு வந்து தனியா கடை போடலான்னு. ஆனா அது எங்களுக்கு எந்த வங்கி அணுகுனா பணம் லோன் வாங்கலாம். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலே நான் சொன்னேன் இது லோன் எப்படி வாங்குவது அப்படிங்கிறதுக்காக ப்ரோக்ராம் நிகழ்ச்சி கிடையாது. ஆனா கடன்களும் மற்றும் சட்டங்களும் சோ உங்களுடைய அருகாமையில இருக்க வங்கியை போய் அணுகுனாலே வந்து உங்களுக்கு தெரியும். நம்ம கண்டினியூஸா இதை பத்தி நம்ம பேசலாம். தேங்க்யூ, நன்றி, கூப்பிட்டதுக்காக நன்றி. இப்ப லோன்ஸ்ல வந்து பல வகையான லோன்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் இந்த தவறு செய்வது யாரு, இப்ப வங்கியா இல்லாட்டி நபரா? ஏன்னா எப்ப பார்த்தாலும் வந்து இப்ப வங்கி என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நபர்கள் வேலைதான் வந்து நிச்சயமா குற்றம் சொல்லுவாங்க. நீ ஏன் கட்டல, ஏன்னா வாங்கும் போது வந்து நீங்க சுலபமாக வாங்கி விடுறீர்கள், கட்டும் போது மட்டும் நீங்க வந்து டிஃபால்ட் பண்றீங்க அப்படின்னு. இப்ப நீங்க பேங்கிங் ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா வங்கிகளுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கும். எப்படின்னா ஒரு 300-400 ஆண்டு காலமாக அரசாட்சியிலிருந்து மன்னராட்சி எல்லாம் வரும்போது வங்கிகள் வந்து எப்படி செயல்படுறது வங்கிகளுடைய காரணம் பார்த்தீங்கன்னா இந்த காசோலைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு நிறைய அதாவது திருட்டுத்தனம் ஆகிறதுக்கு வாய்ப்பு அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் தகர்வதற்காக தான் வந்து காசோலைகள் இந்த மாதிரி வந்து பரிணாமங்கள் வந்து பல விதமா வந்து நமக்கு டெவலப் ஆச்சு. இப்போ அந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம என்ன சொல்றோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வங்கிகளுக்கு மக்கள் செல்ல வேண்டிய கட்டாயம் மாறி எதனால வங்கிகளுடைய நபர்கள் மக்களுடைய இடத்திற்கு வந்தார்கள் என்பது வந்து நம்ம ரொம்ப ஆழமாக யோசிக்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு பாருங்க அரசு மயமாக்கப்பட்ட வங்கிகள், அதாவது நான் சொல்றேன் அரசு கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய வங்கிகள் எல்லாமே கண்ட்ரோல் தான். பட் அரசு மயமாக்கப்பட்ட வங்கிகள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரை தங்களுடைய வசூல் சம்பந்தமாக மக்களுடைய இடத்திற்கு வர வேண்டிய கட்டாயத்திற்கு இல்லை. நீங்க நல்லா பாருங்க, நான் வந்து உதாரணத்துக்கு நான் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த ஒரு பேங்கா எடுத்தாலும் உங்களுக்கு வந்து அவங்க வந்து பீப்புள்ஸ் பிளேஸ்க்கு வந்து கலெக்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த மாதிரி வந்து கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ் அதாவது சொல்லக்கூடிய இந்த முகவர்கள் இந்த மாதிரி மக்களிடம் வந்து நீங்க இவ்வளவு பணம் தந்தாகணும், இல்லைன்னா வந்து உங்களுக்கு வேற மாதிரி ஆயிடும், நாளைக்கு உங்களை ரிமாண்ட் பண்ணுவாங்க, நீங்க ஜெயிலுக்கு போயிடுவீங்கன்ட்டு மக்களை இந்த மாதிரி மிரட்டுவது இந்த கலாச்சாரம் தனியார் வங்கிகள் வந்த பிறகுதான் இது நடந்தது. இப்ப நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா யார் தப்பு பண்றாங்கன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் நீங்க கேக்குறீங்க. இது வந்து எப்பயுமே வந்து ஒரு பாலிசியில வந்து பீப்புள் அட் லார்ஜ் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா எந்த சமுதாயத்திலும் ஏமாற்றுவதற்கான ஒரு ஏற்பாட்டோடு ஒரு குழு இருக்கும். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா அது வந்து ஒரு நாகரீகம் அடைந்த ஒரு நாடுகள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்குமே தவிர இந்த மாதிரி தவறு செய்யக்கூடிய மக்கள் இந்த மாதிரி ஒரு ராங்ஃபுல் இன்டென்ஷன் அதாவது இந்த மாதிரி ஒரு சீட்டிங்ன்ற மாதிரி இருக்கு. பட் இப்ப இருக்கக்கூடிய பாதிப்புன்ற சமுதாயத்துக்கு எப்ப வரும்னு பாத்தீங்கன்னா ஒரு நபர் தான் வாங்கிய கட்ட முடியாத பட்சத்தில் அவர் குற்றவாளியா இல்லையா, அதுதான் நம்ம இப்ப வந்து பீப்புள் அட் லார்ஜ் பார்க்க வேண்டியது. தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் பொதிகை. வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க, பேர் சொல்லுங்க. வணக்கம், உங்க டிவி வால்யூம் கம்ப்ளீட்டா கம்மி பண்ணிடுங்க. மேடம் நான் வந்து தூத்துக்குடி மாவட்டத்துல பேசுறேன். சொல்லுங்க சார். பண்ணிட்டேன் மேடம். கேட்டுட்டே இருக்கு, இப்ப கம்மி பண்ணிட்டு உங்க கேள்வியை தொடர்ந்து கேட்கலாம். அதாவது சொல்லுங்க சார், உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டீங்களா? என்னுடைய மகளுக்கு ஒரு எஜுகேஷன் லோன் ஒன்று வாங்கினேன். சரிங்க. பண்ணிட்டேன் மேடம். சரி, ஓகே, சொல்லுங்க. எஜுகேஷன் லோன் ஒன்று வாங்கினேன். சரி.
அந்த லோனுக்கு வந்து 4 ஆண்டுக்கு ஒரு வருஷத்துக்கு 88,000 வீதம் வாங்கினேன். அந்த 88,000 வாங்கினதுக்கு வந்து இப்ப என் மகன் வந்து 4 ஆண்டு முடிச்சிட்டா. முடிக்கிறப்போ வந்து பொண்ணுக்கு வந்து வட்டி தள்ளுபடி இருக்கு, அதனால நீங்க வந்து ஒரு தாசில்தார் ஆபீஸ்ல சர்டிபிகேட் வாங்கிட்டு ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க, அதை ஃபில் அப் பண்ணி கொண்டு பேங்க்ல கொடுத்துட்டேன். கொடுத்த பிறகும் அதுக்கு பிறகும் 2ஆவது வந்து இப்ப மகன் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வேலைக்கு இருக்கா. சரிங்க. மாசம் அந்த பணம் சம்பளத்தை வாங்கி கொண்டு பேங்க்ல வந்து கெட்டுறாம இருக்குங்க. ஆனா கெட்டுனா கூடி அவங்க வந்து வட்டி தள்ளுபடியா இல்லையா, நீங்க முதல்ல தான் கெட்டணுமா, என்ன எந்த ரெஸ்பான்ஸ் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? அதாவது இப்போ என்னன்னா நீங்க வாங்கியிருக்கிறது வந்து அரசு வங்கியில தான் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எஜுகேஷன் லோன் மேக்ஸிமம் வந்து அரசு வங்கியில தான் வந்து வாங்கியிருப்பீங்க. கனரா பேங்க்ல வாங்கியிருக்கேன். சரி, ஓகே. அதாவது நீங்க இப்போ அந்த மாதிரி வாங்கின இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஹலோ சார், நீங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு நீங்க வந்து பேசுங்க. நீங்க சொல்லுங்க. அதாவது இப்போ அவர் கேட்டிருக்க கேள்வி பாத்தீங்கன்னா, அவருடைய மகளுக்காக ஒரு எஜுகேஷன் லோன் வந்து ஏதோ ஒரு தொகை வாங்கியிருக்காங்க. அதுல ஒரு கட்டத்துல 4 ஆண்டுகள் படிக்கக்கூடிய அந்த படிப்பு படிச்சதுக்கு அப்புறமா அந்த அம்மாக்கு என்ன இருக்குன்னா, அந்த திருப்பி கட்டும் போது வட்டி வந்து தள்ளுபடி இது இப்போ ஒரு விஷயம் இப்போ கேட்டுக்கோங்க. இந்த வட்டி தள்ளுபடி இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்ட் சென்ஸ் பாத்தீங்கன்னா, ஒரு வங்கி ஒரு ஆண்டில் தனக்கு ஈட்டக்கூடிய லாபத்தை பொறுத்து தான் வந்து அவங்க பாலிசி ஓரியன்டா ஸ்டேட் கவர்மெண்டோட அவங்களுக்கு வந்து ஒரு பாலிசி ஓரியன்டா அவங்க டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்படி டிசைட் பண்ணி இவங்களுக்கு வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்கன்றாங்க. அப்படி இல்லைன்னு சொல்லியிருக்கும் போது அதற்கு வந்து ஒரு அத்தன்டிக்கா இவங்க ஏதாவது இவங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்களான்னு ஒன்று பார்க்கணும் முதல்ல. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அது என்ன டேட்டட் எஃபெக்டட், இந்த டேட்ல இருந்து இந்த மாதிரி உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இருந்துச்சுன்னா இவங்க வந்து ஒரு வழக்கறிஞர் நோட்டீஸ்ன்ற மாதிரி கொடுக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. இவங்க டீட்டெயிலா வந்து இவரே வந்து தன்னுடைய கைப்பட ஒரு அந்த இல்லாட்டி எஜுகேஷன் லோன் வாங்கின அந்த நபரும் இந்த மாதிரி நான் சோ டேட்ல வாங்கியிருந்தேங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய இந்த டேட்ல வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு அத்தன்டிக்கா ஒரு லெட்டர் கொடுத்திருந்தாங்க, அது சோ ரெஃபரன்ஸ் டேட் நம்பர்னு சொல்லிட்டு அதன்படி எனக்கு வட்டி வந்து முழுமையாக தள்ளுபடி என்பது சொல்லியிருந்தாங்க. அது எந்த ஆர்டர் பேஸ் பண்ணி அவங்க சொல்லியிருந்தாங்கன்றது டீட்டெயிலா எழுதி நான் கட்ட வேண்டிய தொகை, அதனால பிரின்சிபல் இந்த அமௌண்ட் மட்டும் தான், அதனால நான் முழுமையாக கட்டி அதையும் முடிச்சுட்டேன். இப்போ இதற்கு மேல வந்து எந்த வந்து ஃபோர்க்ளோஸ் பண்ணி முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி நீங்க எனக்கு வந்து ஃபோர்க்ளோஸ் லெட்டர் தரணும். அப்படி தராத பட்சத்தில் நான் சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு வந்து தள்ளப்படுவேன் என்பதை வந்து இவர் எழுதி ஒரு அக்னாலஜ்மெண்ட் கார்டு வாங்கி வச்சுக்கிட்டாவே நாளைக்கு பின்னாடி இந்த வட்டி வந்து இவ்வளவு ஆயிடுச்சு அவ்வளவு ஆயிடுச்சுன்ற மாதிரி எந்த ஒரு இது வந்தாலும் நம்ம இந்த லெட்டரும் இந்த மாதிரி அனுப்புறதுக்கான ஒரு அத்தாட்சியாக இருக்கக்கூடிய அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டை வச்சு நம்ம வந்து நம்மளோட டிஃபெண்ட் பண்ணிக்கலாம்ன்றது என்னுடைய. அடுத்த நேரம் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? பேர் சொல்லுங்க. வணக்கம். நாங்க சென்னை வடபழனில இருந்து பேசுறோம் மேம். சொல்லுங்கம்மா. ஸ்ரீதா நானு. வங்கியில கடன் வாங்கிக்கோ, நாங்க 1 இயர் கட்டிருக்கோம். சரி, 1 இயர் கட்டி இருந்தா அது வந்து 9 months மட்டும் தான் கட்ட, 3 months கட்ட முடியல ப்ராப்ளம்னால. அது வந்து அசல்ல வந்து 2000 தான் வச்சுட்டாங்க, மீதி எல்லாம் ஃபுல்லா வந்து வட்டியிலே போயிட்டு இருக்கு. 10 வருஷம் இப்படிதான் ஆகுது. கிட்டத்தட்ட 10 years ஆகி கூட பாதி இது வட்டி கூட அசல் கூட இது பத்தி இருந்த பாடு இல்ல. என்ன பண்ணலாம் அப்படின்னு. என்ன லோன் நீங்க சொல்லலையே? ஹவுஸ் லோன் மேம். ஹவுசிங் லோன், ரைட். எஸ் மேம். அவங்க வந்து டிஃபால்ட் பண்ணிருக்காங்க, இதுக்கு என்ன செய்யலாம்? இன்னும் வந்து ஒரு விஷயம் கேட்போங்க. ஹவுசிங் லோனை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னன்னா, உங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து பை பாலிசிஸ் வந்து அந்த ரெகுலேஷன்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். ஒரு நபர் 6 மாதம் தொடர்ந்து கட்டலன்னாவே அவங்களுடைய அந்த டிஃபால்ட் வந்து ஓகேமா கேட்டுக்கோங்க. அதாவது அவங்களுடைய இது வந்து என்ன ஆயிடும்னா, உங்களுக்கு 6 months கண்டினியூஸா கட்டலனாவே அந்த இது வந்து என்ன நான் பெர்ஃபார்ம்டு அசெட்ஸ், அதாவது என்பிஏன்னு சொல்லுவாங்க, அந்த கேட்டகரியில வந்துருச்சுனாவே பேங்க் வந்து என்ன பண்ணுனா இதுக்கு மேல வந்து அந்த கடன் வாங்கிய நபருடைய எந்த ஒரு வார்த்தையும் கேட்பதற்கு தயாராக இருக்க மாட்டாங்க. இது அவங்களுடைய ரூல்ஸ். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, வங்கிகள் தாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த செக்யூர்ட் லோன்ஸ் நான் சொன்ன பாத்தீங்களா ஹவுசிங் ஆரம்பத்திலேயே, அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய அந்த லோன்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தனியான ஒரு சட்டம் வந்து சர்ஃபாசின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தின் அடிப்படையில் முதல்ல வந்து அதுல ஒரு செக்ஷன் 13(2) அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதுபடி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுத்து நீங்கள் 60 நாட்களுக்குள் they will give the time limitation of 60 நாள் கொடுப்பாங்க, முழுமையாக கட்டிடணும்னுவாங்க. அந்த இஎம்ஐ பத்தி அவங்க கேட்கல, நீங்க 6 மாசம் தொடர்ந்து கட்டாத ஒரு காரணத்தினால் நீங்க இந்த முழு கடனையும் வங்கிக்கு தர வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. சோ இதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து எதுவா இருந்தாலும் சொல்லி இதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா தனி ஃபார்ம், எப்படி ஒரு நுகர்வோர் நீதிமன்றமோ அந்த மாதிரி
டெப்ட் ரிகவரி ட்ரிபியூனல் சொல்லக்கூடிய ஒரு தனி இது, அதாவது சிவில் கோர்ட்டுக்கெல்லாம் வந்து அங்க இடமே கிடையாது. ஸோ அந்த நீதிமன்றத்தை நாடி தான் நம்ம வந்து எதுவாக இருந்தாலும். ஸோ இவங்களுக்கு நம்ம என்ன அட்வைஸ் கொடுக்குறோம்னா 3 மாசம் இப்ப இருக்கும் போதே அதை எப்படியாவது வந்து அந்த நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த இதை வந்து அவங்க வந்து சரி செய்து கொள்வது உத்தமமா இருக்கும்ன்றது நான் சொல்றேன். அடுத்த காலர் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் பொதிகை. வணக்கம், எங்கிருந்து பேசுங்க, பேர் சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. அவங்க கிருஷ்ணகிரி மகேந்திரன் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். ஹவுசிங் லோன் பேங்க்ல கூட்டுறவு சங்கரன் பேங்க்ல ஹவுசிங் லோன் பேங்க்ல 2 லட்சம் 15 வருஷத்துக்கு முன்ன வாங்கணும் மேடம். சரிங்க. அதுக்கப்புறம் 7 வருஷம் நாங்க விட்டு கொஞ்சம் முன்ன பின்ன கட்டிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சரி கட்டலன்ட்டு அவங்க கொஞ்சம் கலாட் பண்ணாங்க. இல்ல யாழ் நோட்டீஸ் அடிச்சாங்க. ஒரு நாள் நாங்க என்ன பண்ணோம், கோர்ட்ல போய் கிருஷ்ணகிரி கோர்ட்ல வக்கீல் பிடிச்சி ஸ்டே வாங்கணும். ஸ்டே வாங்கி 1 வருஷத்துக்கெல்லாம் 4 வருஷம் வரைக்கும் ஸ்டேக்கு ஒரு லட்சம் ரூபாய் கட்ட சொன்னாங்க. கட்டிட்டோம் கோர்ட்ல, கோர்ட் பேங்க்ல. சரிங்க. அதுக்கப்புறம் நாங்க பிடிச்சி வக்கீல் ஒரு 6 மாசம்